ஒரு பெண் முழுமையடையிறது அவ தாயாகிறது மூலமா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்ல ஒரு பெண் பிரசவம் ஆயிட்டாங்க அப்படின்னா, அந்த வீட்ல அளவுக்கு அதிகமான சந்தோஷம் இருக்கும். ஆனா, அந்த சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமா பயமா மாறுறது எப்ப அப்படின்னா, குழந்தை பிறக்கறதுக்கு அந்த 1 வாரம், 2 வாரம்னு இருக்கும்போது தான். வீட்ல இருக்கிறவங்களே அவ்ளோ பயந்தா, அந்த தாயோடைய நிலைமை சுகப்பிரசவத்துக்கு அவங்களோட பயம் பெரிய ப்ராப்ளமா இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது தாயோட உடல் நலன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி மனநலனும் அந்த அளவுக்கு முக்கியம் சுகப்பிரசவத்துக்கு. இன்னைக்கு காலகட்டத்துல சுகப்பிரசவத்துக்கு ரொம்ப பெரிய எதிரி பெண்களுக்கு பிரசவ வலி மேல இருக்கிற பயம்தான். இந்த பயத்தை எதிர்கொள்றதுக்கு தாயும் தன் அளவுல தயாராகணும். குடும்ப உறுப்பினர்களும் தாயை தயாராக்கணும். இது ஒரு பிரச்சனையே கிடையாது, உனக்கு எதுவா இருந்தாலும் நாங்க இருக்கோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம சில பிரசவ ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறக்கிற தருணத்துல மனைவி கூட கணவனும் இருக்கணும் அப்படிங்கறத ஒரு ரூல்ஸாவே வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது மனைவிக்கு அந்த வலி மேல இருக்கிற பயம் கொஞ்சமாவது நீங்கும். பக்கத்துல கணவர் இருக்கும்போது எப்பேற்பட்ட வலியையும் தாங்கிக்கலாம் அப்படிங்கிற மனநிலை உருவாகும். தாயோட மனநிலைய எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு வேலை. பிரெக்னெண்டா இருக்கிற சமயத்துல நல்ல சாப்பாடு சாப்பிடணும், சத்தா சாப்பிடணும் அப்படின்னு ரொம்பவே கவனம் செலுத்துவாங்க. அதே மாதிரியே அவங்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி நல்ல மியூசிக் கேட்கணும், நல்ல புக்ஸ் படிக்கணும், இதமா வச்சுக்கணும் மனச. இந்த மாதிரியான விஷயங்களையும் கவனம் செலுத்தணும். கூடிய வரைக்கும் தொலைக்காட்சிகள்ல இருக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கறது தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா சீரியல், ரியாலிட்டி ஷோஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அழுகையோ இல்ல மனக்குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரியோ சில காட்சிகளை காண்பிக்க கூடும். அதெல்லாம் உங்க மனநிலையை பாதிக்கிறது மட்டும் இல்லாம குழந்தையோட மனநிலையும் பாதிக்கும். முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருமுகப்படுத்த மெடிடேஷன் பண்ணுங்க. இதுதான் இருக்கிறதுலயே சிறந்த வழி. சோ இது எல்லாத்தையும் இன்னைக்கு கடைபிடிங்க. பிரசவத்தை தைரியமா எதிர்கொள்ளுங்க.